கோபி சுதாகர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஃபேமஸாக இருக்காங்க. அவங்கள எதிர்த்து நம்ம ஏதாவது பேசினா நம்மளுமே ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை என்ன காரணம்? ஏன் நீ ஆம்பளையா தான் நேருக்கு நேர் வாடா, இதை தான் வீடியோட தன்மையா? யாரோ ஒருத்தர் இதை கண்டிப்பான முறையில் செட் பண்ணி சுதாகருக்கு கோபிக்கு காசு கொடுத்து இந்த வீடியோவை கண்டிப்பான முறையில் போட வச்சிருக்காங்க. கேம் கிருஷ்ணசாமி அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்னு அந்த சமூகமே சொல்லுது. சௌத்ரி அப்படிங்கிறதே தமிழ் பேர் கிடையாது, இவர் ஆந்திராலேருந்து வந்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க. காப்பிரைட் உண்மையிலே தேவன்றம் தான் எடுக்கணும். நீங்கள் தேவமார் எவன்டா படிக்காமல் அலைஞ்சு பார்த்தீங்க? எவன்டா எத்தனை பேர் படிக்காமல் இருக்கான்? தேவமார் அப்புறம் ராணுவத்தில் நிற்கிறான், நீ நிற்பியா? உண்மையிலே அரிநாடார் பேச்சு தரமான பேச்சு. நீ எதுக்கு அடுத்த சாதி பொண்ணு போய் காதலிக்கிற? உன் சாதியில் பொண்ணு இல்லையா? நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளர் திரு சௌத்ரி தேவர் அவர்கள். வணக்கம் சார். நியூஸ் டிஎன் சேனலுக்கு எனது வணக்கங்கள் சார். இப்போ சமீபத்தில் நீங்கள் கோபி சுதாகர் அவங்களுக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அதே போல் உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலர் அவங்களுக்கு கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வழக்கெல்லாம் தொடுத்துருக்காங்க. இப்போ எதுக்கு சார் இப்போ கோபி சுதாகர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஃபேமஸாக இருக்காங்க, அவங்கள எதிர்த்து நம்ம ஏதாவது பேசினா நம்மளுமே ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை என்ன காரணம் சார்? கோபி சுதாகர் யாருக்கு? எங்களோட பார்வை, எங்களோட நோக்கம், எங்களோட பயணத்துக்கும் கோபி சுதாகருக்கும் சம்மந்தம் இல்லை. கோபி சுதாகர் ஏதோ யூடியூப் வீடியோ போட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒரு வருமானத்தை வளர்த்துக்கிற ஒரு புது தொழில் நல்லபடியாக பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க கண்டென்ட்டுக்காண்டி அடுத்தடுத்து தேடி பிடிச்சி கண்டென்ட்டுகள் பண்ணாங்க. அது நிறையா வரவேற்றோம். இப்போ இன்றைக்கி பண்ண எங்கள் சமூகத்தை கூட பிட்டாக பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி சமூகன்ற அடையாளம் அதெல்லாம் நாங்கள் கிளைம் பண்ணி போகல. அதுக்கு ஏதோ காராட்டுறது வைக்கிறதெல்லாம் சில மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க. அது எங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் இப்போ பண்ண விஷயம் பப்ளிக்காக வேணும்னே அராக்கா என் சமூகத்தை அப்படியே கிண்டல் பண்ணி அப்படியே இப்போ சமீபத்தில் நடந்த கொலை வரைக்கும். இல்லை சார், அதில் கல்லறனோ மரவரனோ அகமுடியாரனோ எந்த பேரையும் குறிப்பிடலையே அவங்க. அதாவது ஒரு குறியீடுன்னு எனக்கு சொல்கிறோம். ஏன் இப்போ ரஞ்சித் படமும் மாரி செல்வராஜ் படமும் பிசி எம்பிசியை சேர்ந்த அனைத்து சாதிகளையும் சுயத்தை தொடுது. ஏன் ஒவ்வொருத்தரும் கோவப்படுறாங்க? ஏன் ரத்னவேல் அத்தனை ஜாதிக்காரனு கொண்டாடின? நீ அமைத்திர சாதிக்கு எதிராக குறியீடு வைக்கிற. நீ ஒரு சமூகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு படம்ன்ற பொதுவான தளத்தில் இருந்துக்கிட்டு அனைத்து சாதியுமே இருந்துங்க. அதனால தான் ரத்னவேலை அனைத்து சாதியாக கொண்டாடினேன். நீங்கள் மாமன் படத்தில் வில்லன் நடித்த ஃபகத் பாசில் கேரக்டர் சொல்கிறீங்க. கொண்டாட அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டதே நான் தான். அதை கொண்டாடினா அது மாதிரி இதில் இருக்க குறியீடுகள் அனைத்தும் எங்கள் சமூகத்துக்கு எதிரானது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாள் போட்ட வீடியோ போட்டப்போ கூட நாங்கள் அதை பற்றி பிரிச்சலை. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க சமூகம் சார்ந்த சில விஷமிகள் தான் சொல்லுவேன், சமூகத்தை சொல்ல மாட்டோம். நான் சமூகம் எங்கள்கிட்ட நல்லா என் கூட நல்லா பழகிற என் தம்பிகளே உண்டு. அந்த சமூகத்தில் அண்ணன் உயிராக பழகுவாங்க. உயிராக பழகிட்டால் எப்பயுமே எங்களுக்கு சுயசாதி பற்று, பிற சாதி நட்பு கடைபிடிப்போம். நாங்கள் நட்பாக தான் இருப்போம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் சில விஷமிகள் அதை கட் பண்ணி ரீல்ஸ் சாப்பிட்றாங்க. வீரம்னு நாங்கள் சொல்கிற வீரம் வேறு. புலித்தேவர் அன்றைக்கி வெள்ளைக்காரனை எதிர்த்து நின்ற முதல் மாவீரர். நாங்கள் வீரம்ன்றதை கேலி பண்ணி முளாப்படி தூணா முதுகில் குத்திட்டான், ஏன் நீ ஆம்பளையாக தான் நேருக்கு நேர் வாடா, இதை தான் வீடியோவோட தன்மையா? ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேர் வாடா. அப்போ நீ ஒரு ரெண்டு சமூகத்துக்குள்ள சண்டையில் தூட பார்க்குறியா? விசமிகள்னு சொல்கிறீங்களே, இந்த விசமிகள் எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க. இப்போ நீங்கள் எதிர்த்து போராட வேண்டியது இந்த விசமிகளுக்கு எதிராகவா, இல்லை பரிதாபங்களுக்கு எதிராக? வீடியோ போட்டவனை இப்போ அடக்கிட்டா, வீடியோ போட்டவனை வெளியே கொண்டு வரான். ஒரு கருத்தை யாரை மூலியமாக கொண்டு வர? அதை தான் எலும்பு துண்டுக்கு யாரோட எலும்பு துண்டு? இந்த நடைமுறை கரெக்டாக இருக்குமா? ஒருத்தவங்க சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை வெளியே கொண்டு வர்றாங்க, அவங்கள அடக்கணும்னு சொல்கிறீங்க. சமூக பிரச்சனையை நீ காமனாக கொண்டு வா. நான் தான் கேட்குறேன், நீ கொண்டு வரையில, 2 பேரும் கொண்டு வரீங்களே, காமனாக கொண்டு வா. சரி, இப்போ நாங்கள் சொல்கிற இப்போ இந்த காடு வெட்டின்னு ஒரு படம் வந்துச்சு, கவுண்டம்பாளையன்னு ஒரு படம் வந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் எதிர்த்தீங்க. நாடக காதலுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அந்த படம் இருந்துச்சு. நாடக காதலுக்கு ட்ரைனிங் கொடுத்து திரௌபதி, அதெல்லாம் நீங்கள் எதிர்த்தீங்க. அப்போ நாடக காதலுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோமா? அப்போ அப்படியா அப்படின்னு எதிர்த்தீங்களா இல்லையா? அப்போ ஆணவ கூட யார் பண்ணுறா? ஏதோ லட்சம் பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க. லட்சம் பெண்களுக்கு ஒரு தப்பு பண்ணிடுறான், ஆத்திரத்தில் வெட்டிடுறான். அப்போ லட்சம் பெண்ணு யார்? லட்சம் பெண் வாழ்க்கை கெட்டு போச்சு. லட்சம் பெண் வாழ்க்கை என்னைக்கு இவங்க சொல்கிறாங்க, 1000 சொல்கிறாங்க காரணம். என்னைக்கு கடைக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ போன பிள்ளை வீடு திரும்பலனா, அந்த பிள்ளை இப்படி ஒருத்தனை கூட்டிகிட்டு ஓடிடுச்சுன்னா நடைபுணங்க. அந்த வீட்டில் தாயும் தகப்பனும் இருந்தாலும் அன்னையோட நடைபுணம். எத்தனை பேருக்கு பயிர் சொல்ல முடியும்? ரோட்டில் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நம்ம சமுதாயம் அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க? பொண்ணு ஓடிட்டா, பொண்ணை வளர்க்க தெரில, வேறு சாதிக்கார கூட ஓடிட்டா, அவங்க ஃபேஸ் பண்ண முடியுமா? இந்த சமுதாயம் ஃபேஸ் பண்ண விடுமா? அப்போ இங்கேயும் குத்துவீங்க, அங்கேயும் குத்துவீங்க. அப்போ பெற்றவங்க பாவம் இல்லையா? பெற்றவங்களுக்கு ஒரு நியாயமே இல்லையா? எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க? எத்தனை பெற்றவங்க வீட்டில் நான் கணக்கை லிஸ்ட்டே இருக்கேன்ட்ட எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கெல்லாம் யார் வருவா? ஆணவ தற்கொலையா? நான் கேட்குறேன், ஆணவத்தில் தற்கொலை பண்ணிட்டாங்களா?
என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னு புரியல. எத்தனையோ பெண்கள் கனவுகளில் வளர்க்குறாங்க சார் பொம்பளை பிள்ளைய. ஆம்பளை பிள்ளை அதிகபட்சமாக கனவு 1000 கனவுகளோட வளர்க்குறாங்க. அப்படி கனவுகளோட பூரா சிதைக்கிறாங்க. சிதைச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடறான். கூட்டு போய் ரோட்டில் அவன் ஆசைக்கு வச்சுட்டு இதுக்கு மேலே கழட்டி விடணுமா, பணம் வாங்கிட்டு கழட்டி விட்றாங்க. இதை நம்ம நாடக காதல் சொல்ப்போம். அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவை நாடக காதல் நீங்கள் சொல்லி வந்தால் எத்தனை வழக்கறிஞர்கள் அவங்க பக்கம் ஆதரவாக இருந்து இந்த விஷயங்கள் நடந்துச்சு தான் அந்த படத்தில் காமிச்சாங்க. அது மட்டும் உங்களால் ஏற்றுக்க முடியல. இப்போ நாங்கள் ஒன்று சொல்லி எங்களுக்கு எதிரானது ஒன்று சொன்னால் உடனே இவங்க சாதியவாதிங்க, இவங்க சாதி ஆதிக்கம் இருக்கவங்க, இதெல்லாம் சொல்லி பேர் வச்சு எங்களை கண்ட்ரோல் பண்ணி எங்களாம் தடுக்க முடியல. அப்போலாம் 100 தடவை நாங்கள் இந்த மாதிரி எய்த்துட்டு தான் நின்று தான் இருப்போம். எங்களை சாதியும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுறது எங்கள் கடமை. அதுக்காண்டி எவனுக்கு நம்ம பயப்பட போகிறதில்ல. வந்து போடுறான்னு தான் நிற்போம். நீங்கள் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷாம் கிருஷ்ணசாமி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் பொறுத்துக்கிட்டே இருப்போம், இனிமேல் வந்து நாங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. இப்போ கவின் அந்த சம்பவம் சுர்ஜித் சம்பவங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களை மாதிரி ஆட்களும் ஷாம் கிருஷ்ணசாமி மாதிரி ஆட்களும் தொடர்ந்து இதை வந்து எரிகிற புண்ணில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் முக்குளத்தூர் சமூகத்தில் பேர்ந்துட்டு பேசுகிறேன்ற ஷாம் கிருஷ்ணசாமி அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்னு அந்த சமூகமே சொல்லுது. இல்ல சார், அவங்களுக்குள்ள பிரச்சனை, அதனால அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறேன். எனக்கு தெரியாதுங்க. இல்ல உங்களை கூட சொன்னதானே சொல்றேன். இல்ல உங்களை பத்தி கூட ஒரு இது இருக்கு, நான் நீங்க தப்பா நினைக்க கூடாது. சௌத்ரி அப்படிங்கறதே தமிழ் பேர் கிடையாது, இவர் வந்து ஆந்திரால இருந்து வந்தார் அப்படிலாம் சொல்றாங்க. அது நாங்க எங்களுக்கு வந்து நீங்க ஊரே எம்ஜிஆர் ரசிகரா இருக்கும், தேவமார் பூரா சிவாஜி ரசிகரா இருப்பேன். ஊரே எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆர் இருப்பேன். ஆனால் தேவமார் பூரா என்னதான் இருந்தாலும் சிவாஜி ரசிகரா இருப்பேன் 90%. தங்க பதக்கம்னு ஒரு படம், சிவாஜியோட படம், அதில் பேர் அவர் பேர் எஸ்பி சௌத்ரி. எங்கள் தாத்தா வந்து சிவாஜி வெறியர், அதனால வச்ச பேர் தான் அந்த சௌத்ரி. தேவர்ன்றது இன்றைக்கி நான் வந்து எனக்கு வேணும், என் சமுதாய பேர் என் கூட இருக்கணும், என் அடையாளமாக இருக்கணுன்றனால நான் தேவரை சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி உலகத்தில் நம்ம தேவனா வாழ்ந்தாதாண்டா நமக்கு மரியாதை. இனிமேல் வாழ்கிற காலங்கள் எப்படி எனக்கு ஒரு 30-40 வயசு வரைக்கும் நெருக்கி இந்த படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தேவரை சேர்த்தேன். அப்போ நம்ம தேவர்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டோம். இனி வாழ்கிற காலில் நம்ம மரணம் வரைக்கும் தேவர்ன்ற அடையாளம், தேவர்ன்ற அந்த பேரோட சேர்ந்து இருக்கணும். நம்ம புதைச்சா கூட சௌத்ரி தேவராக தான் புதைக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணி தான் திராவிட கட்சியில் இருந்தவன் அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்து தான் சௌத்ரி தேவர்னு நீங்கள் சேர்த்து வாழ்ந்துட்டு. அது அன்னைக்கு இருக்கும்போது அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம மேலே எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் திராவிடத்தில் இருந்தால் எல்லாத்தையும் சப்பக்கட்டு கட்டி போகணும், அது தேவையில்லை. சௌத்ரி தேவராக தனித்து நிற்பேன், என்னோடய அடையாளத்தோடு நிற்பேன். அதனால் இன்றைக்கி உங்களுக்குலாம் குத்துது கொடையுது, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கேள்விகளை கேட்க தான் செய்வோம், வைக்க தான் சொல்லுவோம். இப்போ என்னைய நார்த் இந்தியன்றியா, நான் எனக்கு விளக்கம் தெரியுமா? விளக்கம் தெரியாமல் நார்த் இந்தியன்றா. ஆனால் இவங்க வந்து கிடையாதுன்னா அவங்க சமூகத்தை சேர்த்து குற்றம் சாட்டுறாங்க. ஜான் பாண்டியன் சொல்கிறாரு. ஜான் பாண்டியன் கூட இப்போ சொல்லுவேன், ஒரு நாள் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் நாங்கள் வைக்கல, யார் மேலேயும் வைக்கணும் அவசியம் இல்லை. கிருஷ்ணசாமி மேலே எதுக்கு நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கணும்? அவர் எங்கள் சமூகத்தை சீண்டும் போது போன தேர்தலில் எதிர்த்து வேலை பார்த்தோம், தோக்கணும்னு. தென்காசி தொகுதியில் தேவமார் ஓட்டு இல்லாதனால தான் தோத்தது. நாங்கள் வேணும்னே தோக்கடிச்சோம். ஏன்னா நீ அப்போ டயத்தில் இதே வார்த்தையை கிருஷ்ணசாமி பயன்படுத்தினால அதிமுகவே தென் மாவட்டத்தில் பல இடங்களில் தோற்றதுக்கு காரணம் அது. அதிமுக எங்களை பேசலை, ஆனால் கூட்டணியில் கிருஷ்ணசாமியை சேர்த்தனால தான் அதிமுக எதிர் பிரச்சாரம் பண்ணணும். அதைத்தான் சொல்ல வந்தேன். அவங்க எங்களை பேசலை, இவங்க பேசுனதில்ல. தனிநபர் யாராவது பேசினாங்கன்னா தனிநபருக்கு கண்டனம் சொல்ல போகிறான். கட்சி ரீதியாக இந்த கட்சி எல்லா கட்சியுமே தேவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை முதல் எப்படி கொடுக்குறாங்களோ அதே கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே சார், இப்போ மீம்ஸ்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. இப்போ உங்கள் கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அதாவது இந்த கார் ஆட்டுறது இருக்குல்ல, கார் ஆட்டுறது உங்கள் இதுக்கு காப்பிரைட் எதுவும் கொடுத்துருக்காங்களா மறவர் சமுதாயத்துக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த ஒரு வீடியோ வெளியிட்டாங்க, அதை நம்ம சும்மா விட்டுருந்தா கூட போயிருக்கும். நம்ம இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நம்மளை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறாங்கல்ல சார், வேணும்னே பண்ணுறீங்களோ? அதாவது நீ வந்து அதுதான் நானும் சொல்கிறேன், நீ பண்ணுறீல பண்ணும்பொழுது நீ எல்லாத்துக்கும் பொதுவாக பண்ணிட்டு போ. அதை பற்றி எதானு சொல்லல, காப்பிரைட் உண்மையிலே தேவன்றதை எடுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த அடையாளமாக இருந்தாலும் நீங்கள் தேவமார் கொண்டாட்டத்தை பார்த்து தான் எல்லோரும் கொண்டாடுறாங்க. இந்த என்னைக்கு தேவமார் காரை ஆட்டினாலும் என்னைக்கு தேவமார் அதை பார்த்துட்டு நீ இன்னைக்கு வரைக்கும் ஆட்டுறீல. இல்லை சார், இப்போ சாகர தலைவர் வரைக்கும் நீ காரை ஆட்டுற. இல்லை சார், தீரன் சின்னமலைக்கு கூட ஒரு நினைவு நாள் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுமே அந்த காரெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் செய்யறாங்க. உங்களுக்கு கோவம் வரல, உங்களுக்கு மட்டும் ஏன் கோவம் வருது சார்? இல்லைல்ல, அதாவது நீ சப்ஜெக்டாக எங்களை கொண்டு வந்த, சப்ஜெக்டாக நீ ஸ்டார்டிங்லேருந்து எங்களை உள்ளே கொண்டு வந்த, அதனால தான் நாங்கள் கோவப்படுறோம். யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீ பேசுகிறேன்னா, நீ சப்ஜெக்டாக எங்களை காயப்படுத்திட்டு நீ சப்ஜெக்டாக என்னென்ன விஷயங்கள் அதில் பேசியிருக்க, என்னென்ன விஷயங்கள் அவங்க ட்ரோல் பண்ணுறது இருக்குல்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எலும்பு துண்டு யார் போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? யார் எலும்பு துண்டு? அவங்க சார்ந்த யாரோ ஒருத்தர் இதை கண்டிப்பான முறையில் செட் பண்ணி சுதாகருக்கும் கோபிக்கும் காசு கொடுத்து இந்த வீடியோவை கண்டிப்பான முறையில் போட வச்சுருக்காங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவங்க சார்ந்த இடத்துக்கு திருப்பி போயிருக்காரு. இந்த சொன்னார்ல மேலே உலகில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறார். ஏன்னா இது கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்ட், 2 சமூகத்துக்குள்ளே கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருக்கு. அந்த நாள் வந்தாலே கான்ட்ரவர்சி ஆகும்.
அப்போ நீ இங்கே வீடியோ கிண்டல் பண்ணி போட்டுட்டு நீ அங்கே போய் ஃபோட்டோவை போட்டு அதை எல்லாரும் போட்டு நான் சொல்லல விஷமிகள் சாதிய விஷமிகள் போட்டு அதை வந்து வம்புழுக்கும் பொழுது இப்போ என் சமுதாயத்தை வந்தவன் சூடாவான்ல கோபமாவான்ல அவனை இப்போ அதெல்லாம் போயிடக்கூடாது. நாளைக்கு வந்து சுதாகர் கோபியை ரோட்டில் பார்த்தா கூட என் சமுதாயக்காரன் கோவப்படுவான். அந்த நிலைக்கெல்லாம் போயிடக்கூடாது. இதை முற்றுப்புள்ளி வைக்கிட்டு அந்த வீடியோ நீக்கிருங்க, இதோட விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்றது தான் இந்த இது கூட வந்து ஒரு அறவழியில் தான் சொல்கிறோம். இன்னும் நாங்கள் அதிரடியாக சொல்லலாம், அது அறவழியில் சொல்கிறோம் எடுத்துருங்க. நம்ம கோபமாக வார்த்தைகள் 2 வரத்தான் செய்யும். நீ இவ்வளோ சேட்டை பண்ணி அவ்வளோ கிண்டல் பண்ணி அவ்வளோ நக்கல் பண்ணி போட்டால் அவனை நாயின்னு சொல்லாமல் அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? அவ்வளோ கிண்டல் பண்ணி என் சமூகத்தை போடுற, அவ்வளோ கிண்டல் பண்ணி போடுவோம் உன்னை நாயின்னு சொல்லாமல் இப்போ நாயின்னு தான் சொல்லுவேன். சுதாகர் கோபியும் நாய்கள் தான் சொல்லுவோம். தற்கூரி அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினது தான் உங்களுக்கு ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ தற்கூரி அப்படிங்கிறது எல்லா சமூகத்திலையும் இருக்காங்க, எல்லா மதத்துலையும் இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஏன் சார் கோரலேட்டட் பண்ணிக்கிறோம்? நம்ம தான் சொல்கிறாங்கன்னு ஏன் கோரலேட் பண்ணிக்கிறோம்? அப்படி கிடையாது. நீ அதை தான் சொன்னல, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட் போகுது, அந்த சப்ஜெக்ட் போகும்போது அதை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறான், எங்கே முடிக்கிறான், எங்கெங்கே பஞ்ச் வைக்கிறான், அது பூரா நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா அவன் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சொல்ல. உங்கள் சமூகத்தை படிக்க வை, உன் சமூகத்தை குறி. அவன் சமூகன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறான்? அவன் சொன்ன குறியீடுகளில் பூரா நான் கேட்குறேன், எவன்டா எங்கள் குடும்பம் எங்கள் தேவமாரி எவன்டா படிக்காமல் அலைஞ்சு பார்த்தீங்க? எவன்டா எத்தனை பேர் படிக்காமல் இருக்கான்? இல்லை எங்களை யாராவது வெள்ளைக்காரன் படிக்க வச்சானா? வெள்ளைக்காரன் நோட்டு புக்கு கொடுத்து படிக்க வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. அந்த காலத்துலேருந்தே தேவமாருக்கு நல்ல ஒரு அன்னைக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 கலவரங்களால் நிறைய பாதிக்கப்பட்ட அந்த ஜென்ரேஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கெலாம் அடித்து படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறையா பேர் போய்கிட்டு இருக்கான். எந்த கோட்டாவும் இல்லை, போராடி போய்கிட்டு இருக்கான், படித்து போய்கிட்டு இருக்கான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் காவல்துறையாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், தேவமார் பூரா இராணுவத்தில் நிற்கிறான். நீ நிற்பியா? பூரா இராணுவத்தில் போய் நிற்கிறான். இராணுவத்தில் இன்றைக்கி நிற்கிற யார் தேவமார்னா, உனக்கு முடியலையா, உடல் திறன் இருக்குது, நான் இராணுவத்துக்கு போகிறேன், நான் போலீஸாக போகிறேன், நான் எஸ்ஐயாக போகிறேன். இன்றைக்கி அப்படி போய்கிட்டு இருக்கணும். போய் தற்கொலைனா அப்போ என் சமூகத்தை தற்கொலைனா நான் அப்புறம் அவனை செருப்பு கழட்டி அடிக்க மாட்டேன் நான் நாயை. அது நீ ஏன்டா எப்படி என் சமூகத்தை சொல்கிற? சொன்னால் நான் கோவப்படுவேன், ஆத்திரப்படுவேன், படத்தான் செய்வேன். படிங்கடா, படிக்கல நீ பார்த்தியாடா, அவன் படித்து எங்கேயோ போயிட்டான், போடா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கடா, இதெல்லாம் உங்களுக்கு வேலையை. அந்த வீடியோ போட்டு எங்களை நீங்கள் இப்படி தரம் தாழ்த்தி பேசணுன்றது உங்கள் வீடியோ, உங்களோட எண்ணங்களை. நாங்கள் எங்கேயோ எப்பயுமே நாங்கள் தரத்தில் நம்பர் 1, அதெல்லாம் நீ எங்கள்கிட்ட சொல்லாத, உங்கள் வேலைகளை பாருங்கன்ற வீடியோ நீ காமனாக போடு. எல்லா ஜாதியும் போட்டால் உன் சமூகத்தை படிக்க விட நீ குறிப்பிட்டு போட்டனால தான் நாங்கள் கோவப்படுறோம். இப்போ நீங்கள் எந்த ஊருங்க? நீங்கள்? நான் சாத்தூர் சார். ஓ சூப்பர், நல்லவரைக்கு சாத்தூராக போயிட்டீங்க. தேவமாரங்க எப்படிங்க இருக்காங்க? நல்லா படித்து முன்னேறி தான் இருக்கு. படித்து நீங்கள் நல்லா முன்னேறி எல்லாம் உழைச்சா கூட அவன் பாட்டுக்கு நேர்மையாக ஆட்டோ ஓட்டி உழைப்பான். அவன் எந்த ஒரு தப்பு தும்புக்கு போக மாட்டான். ஆனால் அவனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிசிஆர் வழக்கு போட்டு அவனை நிற்க விடாமல் ஓட விடுறீங்க. இந்த பிசிஆர் வழக்கு அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக மற்ற ஜாதிகளை ஒன்றிணைக்குதா சார்? இப்போ இந்த கேஸை நீங்கள் எடுத்துக்கோங்களேன், கவின் சுர்ஜித் வழக்கு. நிறைய ஜாதி அமைப்புகள், ஹரிநாடாராக இருக்கட்டும், இல்லை மற்ற வெள்ளாளர் சமுதாயமாக இருக்கட்டும், இல்லை முத்திரையர் சமுதாயமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சுர்ஜித்துக்கு தான் ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து கவினுக்கு ஆதரவாக பேசினாலுமே நிறைய ஜாதி அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள்லாம் சுர்ஜித்துக்கு ஆதரவாக பேசுறதுக்கு இந்த பிசிஆர் வழக்கு அப்படிங்கிறது ஒரு காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா எப்பயுமே நான் பேசுகிறேன், இப்போ எல்லாத்துக்கும் புரியாது. அந்த சமூகத்துக்கே பிரிக்கிறாங்க புரிஞ்சுக்கோங்கிறதால அவங்க சார்ந்து சில விஷயங்கள் செய்கிறவங்களே சொன்னேன். இது இப்போ நான் முன்னாடியே பேசியிருக்கேன். இப்படியே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா பிசி எம்பிசி புறம் ஒன்று சேருவோம்னு, அது இன்றைக்கி நடக்குது. உண்மையிலே ஹரிநாடார் பேச்சு தரமான பேச்சு. நீ எதுக்கு அடுத்த சாதி பொண்ணு போய் காதலிக்கிற? உன் சாதியில் பொண்ணு இல்லையா? ஒரு சர்ச்சைன்னு வருது, அவன் அருவாளை தூக்குறான், அவன் சுயத்தை தொட்டால் அவன் அருவாளை தூக்குறான், அவன் குலகாரன் நிற்கிறான், நீ மரணம்ன்றது வந்துடுது. உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பு, அவனுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு, அவன் ஜெயிலு சேலை, அவன் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. நீ இந்த பையன் அன்னைக்கே கவின் செத்துட்டா இருப்பாவும், இவங்க அணுவாக சாவாங்க. இன்றைக்கி சுர்ஜித் உள்ள போய் இன்றைக்கி அந்த பையன் கதறி அழுகிறான். இது அன்னைக்கு வெற்றிக்கு போய் யோசிச்சிருந்தா வேணாம், போயிட்டு போது தொலையுது, விட்டுட்டு போன்னு விட்டுருந்தா இன்றைக்கி அந்த பையன் கதறி அழுகும்போது அது நமக்கு வேதனை அளிக்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம்ல, ஒரு நிமிஷம் நீ உன் கல்வி அறிவை யூஸ் பண்ணிக்கலாம்ல. அந்த முரட்டுத்தனம் முட்டாள்தனம் நீ உன்னை ஒரு கொலகாரன் ஆக்கிருச்சு. எங்களுக்கு அதை தான் வேதனையாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இன்றைக்கி பாருங்கள், நீ செஞ்ச தப்புக்கு உங்கள் அப்பாவை சேர்க்க சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவை சேர்க்க சொல்கிறாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கை அழிஞ்சது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா வாழ்க்கையை அவங்க அழிக்கிறாங்க, திட்டமிட்டு அழிக்கிறாங்க. இதான் சொன்னேன். இப்போ இது மாதிரி இந்த பிசிஆர்னு சொல்லும்போது இந்த பிசிஆர்ன்ற வழக்கில் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த பிசி எம்பிசி சமூகம், வன்னியர்கள், கவுண்டர்கள், முத்திரையர்கள், மற்ற சமூகம் பிசி எம்பிசி மக்கள் பூராமே மிக மிக அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த பிசிஆர் வழக்கு. அப்போ இந்த பிசிஆருக்கு எது புரட்சி வெடிக்கும்னு போன தடவை பேசிகிட்டே போனேன். கண்டிப்பாக பிசி எம்பிசி மக்கள் ஒன்று சேருங்க. இது உங்கள் தேவமாருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு சேர்ந்து தான் இருக்குது.
கண்டிப்பாக ஒன்று சேருங்க. பிசிஆருக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஒரு புரட்சி வெடிக்கணும். அதுக்கு எல்லாரும் ஒன்று சேருங்க. கண்டிப்பாக சகோதரன் பந்தல் ராஜா அவங்க சமூகத்தில் நிறைய எடுத்துகிட்டு போகிறாரு. பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். பிசிஆர் விழிப்புணர்வை பற்றி நிறைய எடுத்துகிட்டு போகிறாரு. அது சமூகம் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போகிறாரு. போய் என்ன பிரயோஜனம்? பெரிய ஒற்றுமை இல்லையே. ஒரு அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு எதிராக ஒற்றுமை வேணும்ல. இப்போ நாடக காதல் சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு, அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இப்போ மற்ற இடத்துல கிடைக்கிற, இப்போ இதே சொல்கிறேங்க, இவ்வளோ போராளிகள் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன். சுவாதின்ற ஒரு ஐயர் பொண்ணை ராம்குமார்ன்ற பையன் குத்தி கொன்னும்போது ஒருத்தன் வாய் திறக்கலை. ஒன்று பொம்பளை பிள்ளைங்கன்னா தேவமார் சப்போர்ட் பண்ணுவான். இப்போ சங்கின்னு பேர் வைக்கிறாங்கல்ல, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. வேறு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அன்றைக்கி யாரும் அந்த ஐயர் வீட்டு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் உள்ளே போய் வயரை கடிச்சு அந்த பையன் செத்து போயிட்டானப்போ எத்தனை போராளி வெளியே வந்தாங்க. குத்தி கொண்டவன் அந்த தம்பி உள்ளே போய் வயரை கடிச்சு செத்துட்டான்னா எத்தனை பேர் இப்போ அந்த கொலையில் சந்தேகம் இருக்கு. ஓப்பனில் கொலை பண்ணதுக்கு கேட்க நாதி இல்லை. உள்ள வயரை கடிச்சு அந்த பையன் செத்து போயிட்டான்றதுக்கு எத்தனை பேச்சு பேசுனீங்க. அதே இது எல்லாரும் கொடுங்க. அந்த தலைவர்களுக்குமே சொல்கிறேன், நீங்கள் உங்கள் சமூகத்துக்கு கொடுக்குறீங்க, அதை சக்ஸஸாக ஆக்குறீங்க. உங்கள்கிட்ட அந்தளவுக்கு சட்ட வலிமை இருக்குது, சட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஆனால் அதே குரலை எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லையே. இந்த சமூகத்துக்கு மட்டும் நீங்கள் கொடுக்குற குரலை, உங்களுக்கு சாதகமாக்கிக்கிற விஷயங்களை எல்லா சமூகத்துக்கும் பகிர்ந்து அந்த குரலை கொடுங்க. நம்ம எல்லாம் சமமாயிருவோமே. அந்த நிலை நீங்கள் வரமாட்டேங்கிறீங்களே. அன்றைக்கே புரட்சியாளர் அம்பேத்கர் உருவானார்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் படிக்க போகும்போது அவரை வாசலில் உட்கார வச்சாங்க. தண்ணி அவருக்கு பொது தண்ணியில் குடிக்க விடலை. அது மனசில் சூடுறடிச்சு படித்து முன்னேறி இன்றைக்கி சட்டமேதையானார்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. இன்றைக்கி எந்த பள்ளிக்கூடத்துலையாவது எந்த வகுப்புலையாவது ஒரு பையனை தனியாக உட்கார வைக்கிறாங்களா? உட்கார வைக்க முடியுமா? நீங்கள் சட்டம் எவ்வளோ வலுவாயிருச்சு. நீங்கள் ஏன் ரெட்டை டம்ளர் முறை இருக்கா? சட்டம் எவ்வளோ வலுவாகி எவ்வளோ சமமாக்கிருச்சு. அப்போ அம்பேத்கர் ஜெயிச்சுட்டான்னு கொண்டாடுங்க. இல்லை, இன்றைக்குமே ஒரு சில ஜாதியினர் பைக்கில் போனால் எங்கள் தெருவுக்குள்ளே போகிறான்னு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம தேவமார் பைக்கில் போனக்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சொல்கிறதா, வெளியே சொல்கிறதா? தேவமார் நீ பைக்கில் போய் அடுத்த தெருவுக்குள்ளே போய் ஏன்னா இந்த பைக்கில் அடிக்கிறாங்க. இது சாதாரண சம்பவங்க. சாதாரணமாக நடக்குதுன்னு சொல்கிறீங்களா? இது பகை, அந்த பசங்களுக்குள்ள பகை. ஏன்னா இந்த பைக்கில் ஒன்றா உடனே கடைசியில் இது பிரச்சனை ஆகும்போது ஜாதியை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ ஒரு பைக்கை மறித்து ஒருத்தனை அடிச்சிருக்கனா நீ கண்டிப்பாக சாதியில் வராதன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அதை சார்ந்த பெரியவங்கள் அந்த ஏரியாவில் இருக்காங்க. அது கண்டிப்பாக நடந்தால் வெளிப்படும். இப்போ இந்த புது பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள்லாம் இவங்க பசங்களுக்குள்ளே நடக்கிறது. இதுக்கு பின்னாடி தேவைப்படும் போது சாதியை பூசிக்கிறாங்க. ஓகே, இந்த பிரச்சனையில் சீமான் எங்கிறது சார் வராரு? சீமான் தமிழர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சமுதாயமே தமிழை பூர்வகுடிகளாக கொண்டவங்க தான். இதில் சீமானை போட்டு நீங்கள் திட்டுறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? சீமான் இப்போ இன்னைக்கு கூட இந்த காலையில் ஒரு பேட்டியில் பாலிமரில் சொல்லியிருக்காரு, 2 பேர்த்தையும் சுதாகரி கோபி கண்டிச்சா அவங்க சாதியை வகுதின்னு. அப்போ ஒரு சாதியை அவன் கிண்டல் பண்ணுவான், அதுவும் தேவமாரை கிண்டல் பண்ணுவான், அது உங்களுக்கு ஓகே. அதை கண்டிச்சா சாதியை வகுதினா அப்போ சீமான் என்ன மாதிரி தமிழ் தேசியம்? சீமானோட தமிழ் தேசியம் என்ன? என்றைக்குமே சீமானோட தமிழ் தேசியம் எங்களுக்கு எதிரானது நல்லா தெரியும். எல்லாமே அவர் தேவேந்திரோட வேளாளர் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். தேவமாரை அங்கே அந்த பக்கம் ஒரு வில்லங்கப்படுத்தி விடுறதே சீமானோட வேலை தான். நீங்கள் தேவமாரை யார் எதிர்த்து பேசுகிறானோ, தேவமாருக்கு யார் அகென்ஸ்டாக இருக்கானோ, தேவரை யார் எதிர்ப்பு எல்லாரும் கூட தோளில் கை போட்டிருப்பார் சீமா. இல்லை, அவங்க மாமனாரே உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் தானே சார்? ஒரு பொண்ணு கட்டியிருக்காருங்க. அவர் பிரெட்டு ஜீனு, அவர் நாடார். அவரோட ஜீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்ல வரேன். இன்னொரு காமராஜர் அவர் அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. எங்கள் சமூகத்துக்கு எதிராக ஏன்னா எத்தனையோ சமூகத்துக்கு போராட்டம் பண்ணுறாரு. என்றைக்கு தேவமார்க்காண்டி ஒரு நாள் இறங்கி இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஏர்போர்ட்டுக்கு நிற்க சொல்லுங்கள், சீமானா ஸ்ட்ராங்காக நிற்க சொல்லுங்கள். இந்த வட்டம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும் ஸ்ட்ராங்காக. திமுக வாக்குறுதி கொடுத்துருக்கல. திமுக மண் வெட்டுது, கல் வெட்டுது, மண்ணை குடையுது, கல்லை குடையுதுன்னுலாம் பேசுகிறாருல. இப்போ மண்ணை குடையுது, கல்லை குடையுது பேசி இவரு காசு வாங்குறாருன்னு சொன்னால் அதில் உண்மையாக பொய்யா? நம்ம அதை பற்றி நம்ம சப்ஜெக்ட்டுக்கே நான் போகல. திமுக அவ்வளோ கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுறாரா? திமுக கொடுத்த வாக்குறுதியில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரை ஏர்போர்ட்டுக்கு ஒப்பன் போன தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. சீமான் இறங்கி அதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி பசுமன் முத்துராமலிங்க தேவரை பேரை வைக்க சொல்லிடுங்க ஏர்போர்ட்டுக்கு. பார்ப்போம் சீமான் உண்மையான ஒரு தேவமாக இருக்குன்னு சொல்லுவோம். அதெல்லாம் செய்யவே மாட்டார் சீமான். அவர் அந்த சமூகத்துக்கு எதிராகவும் எதுவும் ஆதரவாக பேசலையே சார். இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு சமூகத்துக்கு ஆதரவாக இன்னொரு சமூகத்துக்கு எதிராக பேச முடியாது. அவர் சொல்கிறது தமிழர்கள்லாம் கேட்டுட்டாங்கன்னா தான் சீமான் எங்கேயோ போயிருப்பார். அது சீமானோட இந்த பிரிவினை அரசியல் எல்லாரும் உணர்ந்துட்டாங்க, எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. அப்போ அந்த சமூகத்துக்கு தேவேந்திர குல சமூகத்துக்கு ஆதரவாக இருக்காருங்கிறீங்களா? இல்லை, அவர் ஆதரவாக இருந்தால் நாங்கள் தப்பு சொல்ல மாட்டோம். எங்களுக்கு எதிராக இருக்காதுன்னு சொல்கிறோம். நீ ஆதரவாக இருக்க ஒரு சமூகத்துக்கு சீமான் ஆதரவாக இருக்கலாம். ஆனால் அங்கே எவன் தப்பு செய்கிறானோ அவனை பூரா தூக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு இப்போ சம்மந்தப்பட்ட எங்களுக்கு யார் எதிராக இருந்தனா அவனை வேட்பாளராக்க போகிறாராம். அவன் எப்படி தேவமாரை ஓட்டு போடுவான்? எப்படி அவன் காயப்பட்டிருக்கான்ல,
அவன் வழி அவன் வழி அவன் நெஞ்சில் குத்துறது அவன் வழி அவனுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அரசியலுக்கு என்ன வேணால் பண்ணுவீங்க, அரசியலுக்கு என்ன வேணால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் காயப்பட்ட வலிப்பட்ட வேதனையோடு இருப்பான். அவனுக்கு நேரம் வரும்போது இன்றைக்கி தேர்தல் தான், அது நேரம் கண்டிப்பாக திருப்பி காட்டுவான். ஓகே சார், எங்களோட இணைந்து இன்னைக்கு சமூகத்தில் நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.